ஒரு அதிகாரி தொழில்முறை பயணமாக ஜப்பான் நாட்டிற்கு சென்ற அனுபவத்தை பகிர்கிறார். அவர்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் எது என்றால், ஜப்பான் நாட்டுக்காரன் இந்த வேலையை நம்மால் குறித்த நேரத்துக்குள்ளே முடிக்க முடியாது என்று நினைத்தால் ஒன்று மறுத்து விடுவார்கள், இல்லை அதற்கான காரணங்களை கூறுவார்கள். ஆனால் நாமோ ஒன்றுமே பேசாமல் அதை வாங்கிக் கொண்டு பின்னர் தலையை சொரிந்து கொண்டு நிற்பதை பார்க்கின்றோம். எதையுமே பிளான் பண்ணி பண்ணணும்னு வடிவேலு காமெடியா சொன்னாலும் அதுதான் உண்மை. தவறான திட்டமிடல்களே காலதாமதத்தின் முக்கிய காரணி. ஒரு செயலை செய்வதற்கு முன்னரே அதற்கான காலக்கெடு, தேவையான ஆதாரங்கள் ஆகியவை பற்றிய தெளிவான திட்டமிடல் வேண்டும். சரியாக திட்டமிட்டு சமயோசித செயல்பாடுகளால் ஒரு செயலை வெற்றிகரமாக குறித்த காலத்துக்குள் செய்து முடிக்க முடியும். அரசு அலுவலர்கள், உயரதிகாரிகள் ஆகியோர்கள் எந்த வேலையும் குறித்த காலத்தில் செய்யாமல் காலதாமதமாகவே செய்கின்றார்கள். இந்த காலதாமதத்தால் தனக்கு எந்த பாதிப்பும் கிடையாது என்கின்ற போது அவர்களுக்கு ஒருவித அலட்சிய மனப்பான்மை உண்டாகிறது. சரியான திட்டமிடல் இல்லாமல் உண்டாகும் காலதாமதம் கூட ஒருவருக்கு மிகச்சிறந்த அனுபவ பாடத்தை கொடுக்கும். காலம் தவறாமை என்பது தலைமை பண்புகளில் மிக முக்கியமானது. ஒரு இடத்துக்கு மேலதிகாரிகள் சரியான நேரத்துக்கு வந்தால்தான் அவருக்கு கீழே வேலை செய்பவர்களும் குறித்த நேரத்திற்கு வருவார்கள். ஆம், முதலில் பொறுப்பில் உள்ளவர்கள் காலம் தவறாமல் இருக்க பழகிக் கொள்ள வேண்டும். பிரச்சனை இந்த இடத்தில் இருந்தே தொடங்குவதால் இதை சரி செய்து விட்டாலே எல்லா வேலைகளும் சிறப்பாக நடைபெறும். காலம் தவறாமைக்கு மற்றொரு முக்கிய எதிரி ஒத்தி போடுதல். எந்த ஒரு செயலையுமே தள்ளி போட்டால் கண்டிப்பாக அது காலதாமதத்தில் கொண்டு சேர்த்துவிடும். ஆம் நண்பர்களே, எதையும் அப்புறம் செய்யலாம் என்று தள்ளி போடாதீர்கள். செயல்படுவதற்கு பொருத்தமான நேரம் இதோ இந்த வினாடிதான்.